கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. காட்டாறு பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவள் எவ்வாறு வீடு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. வீடு திரும்பியதும் நேரே சுவாமி அறைக்கு சென்று மண்டியிட்டு, எனக்கு என்னவாயிற்று, நான் ஏன் அழுகின்றேன் என்று தன் உள்ள குமுறல் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள். ஏதோ சிறிது பாரம் மனசை விட்டு இறங்கியது போல் இருந்தது. இரவு கோயிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். ஏய் சீதா, ஏன் உன் முகம் இப்படி வாடி இருக்கு என்று தாய் தந்தை இருவரும் கேட்டனர். சீதா வேறு சில காரணங்களை சொல்லி மழுப்பி விட்டாள். மறுநாள் தேர் திருவிழா. கிராம மக்கள் அனைவரும் தேரை வடம் பிடித்து இழுக்க வீதியில் குழுமி இருந்தனர். அம்மன் சிவப்பு நிற பட்டுடுத்தி, தங்க கிரீடம் அணிந்து, பொன்னால் ஆன நகைகளையும் அணிந்து ஒய்யாரமாக தேரில் பவனி வந்தாள். மக்கள் அம்மன் புகழ் பாடியபடியே தேரின் வடத்தை பிடித்து இழுத்தனர். மக்களின் பக்தி வெள்ளத்தில் அம்மன் தன் இரு கரங்களாலும் அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டு தேரில் பவனி வந்தாள். சீதா தேரின் வடம் பிடித்து இழுப்பதை ஒரு தவமாக எண்ணுவாள். அவள் விரதமிருந்து தேர் இழுப்பாள். அவள் வடம் பிடித்து இழுக்கும் பொழுது அவளுக்கு நேர் எதிரில் ரகு தேர்வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தான். சீதா தன்னையும் அறியாமல் ரகுவை பார்த்து புன்னகைத்தாள். ரகு பதிலுக்கு ஒரு புன்னகை மட்டும் புரிந்துவிட்டு தேர்வடம் பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். இறுதியில் தேர் முட்டியில் வந்து நிறுத்தப்பட்டது. அனைவரும் கோயிலுக்கு சென்று சுவாமியை கும்பிட்டுவிட்டு வீடு திரும்பினர். சீதா ரகுவை தேடினாள். அவனை காணவில்லை. ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினாள். வீடு திரும்பியவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. நேரம் செல்ல செல்ல ரகு ஊருக்கு போய் விடுவானே என்ற எண்ணம் மேலோங்கியது. வீட்டில் தோழியுடன் கடை வீதிக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு நேராக பேருந்து நிலையம் சென்றாள். அங்கு ஒரே கூட்டம். யாரும் அறியா வண்ணம் தாவணியால் தன் முகத்தை மூடிக்கொண்டு கண்கள் மட்டும் வெளியே தெரியும்படி சென்னைக்கு செல்லும் பேருந்தை தேடினாள். 4-5 பேருந்து சென்னைக்கு செல்ல தயாராக நின்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு பேருந்துவாக சென்று ரகுவை தேடினாள். அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏமாற்றம், வருத்தம் அனைத்தும் ஒன்று சேர கண்கலங்கி போனாள். கவலையுடன் வீடு திரும்பினாள். அவள் சென்ற சிறிது நேரத்தில் ரகு தன் நண்பனுடன் ஓடி வந்து கடைசி நேரத்தில் சென்னை செல்லும் பேருந்தில் ஏறிச் சென்றான். ஏனோ ரகுவிற்கு சிறிது தடுமாற்றம். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். பூஞ்சோலை கிராமம் அவனை வாஞ்சையுடன் வழியனுப்புவதை போல் இருந்தது. பூஞ்சோலை கிராமம் ஒரு சிறு புள்ளியாகி மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னிலைக்கு வந்து மறுநாள் சென்னையில் செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கலானான். ரகு வீட்டிற்கு ஒரே பிள்ளை. தந்தை சுந்தரம் தனியார் கம்பெனியில் மேலாளராக பணிபுரிகிறார். தாய் சுமதி பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். ரகு பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு தனியார் கம்பெனியில் பணிபுரிகிறான். அனைவரிடமும் அன்பு மரியாதை உடைய பையன். ஏய் ரகு, இங்க நிக்கிறேன் பாரு என்று சுந்தரம் அலைபேசியில் அவனை பேசிக்கொண்டே கையசைத்தார். அவரை கண்டுகொண்ட ரகு விரைந்து சென்றான். காரில் இருவரும் வீட்டை அடைந்தனர். சிறிது ஓய்வுக்கு பிறகு ரகு திருவிழாவில் நடந்த அனைத்தையும் இருவரிடமும் பகிர்ந்தான். பின்னர் அவரவர் அவர்களது பணிக்கு கிளம்பி சென்றனர். ரகு பணிக்கு திரும்பியதும் மலை போல் வேலை குமிந்து கிடந்தது. வேலை என்று வந்துவிட்டால் ரகு உலகையே மறந்து விடுவான். நாட்கள் ஓடின. சீதா எவ்வளவு முயன்றும் ரகுவை மறக்க முடியாமல் தவித்தாள். அனைத்தையும் மனதில் பூட்டி வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். இந்நினைப்பை மறக்க அவள் வீட்டு வேலைகளோடு கை வேலைகளிலும் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டாள். மிகவும் அருமையாக படங்களை வரையும் திறன் கொண்டவள் சீதா. ரகுவை மறக்க படங்களை வரையத் தொடங்கினாள். தன் தந்தையிடம் அனுமதி பெற்று குழந்தைகளுக்கு படம் வரைய கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். அதன் மூலம் வரும் பணத்தின் ஒரு பகுதியை சேமித்து வைக்க தொடங்கினாள். நிறைய குழந்தைகள் அவளிடம் ஆவலுடன் கற்றுக்கொள்ள வந்தனர். சீதாவின் பெற்றோர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் மகளை வளர்த்தாலும் அவள் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தனர். சீதாவுக்கு தனது பெற்றோர்கள் மீது அதீத அன்பும் மரியாதையும் உண்டு. வீட்டின் கஷ்டம் புரிந்து நடந்து கொள்வாள். அவளிடம் கற்கும் மாணவி ஒருத்தி அன்று ஒரு நாளிதழை எடுத்து கொண்டு வந்தாள். சீதாக்கா, இங்க பாருங்களேன், ஓவிய போட்டி நடைபெற போகிறதாம்.
நீங்க, நான், அப்புறம் இங்க படிக்கிற எல்லாரும் அதுல சேரலாமா என்றாள். அவளிடம் இருந்த நாளிதழை எடுத்து பார்த்தாள் சீதா. அந்த விளம்பரத்தில் அந்தந்த வயதுக்கேற்ப தலைப்புகளும் விதிமுறைகளிலும் கொடுக்கப்பட்டிருந்தது. சீதாவுக்கு நல்ல யோசனையாகப்பட்டது. தன் பெற்றோரிடம் அதை பற்றி பேசினாள் சீதா. தாராளமா செய்டா என்று இருவரும் ஆமோதித்தனர். அதற்கான வேலைகளில் மும்மரமானாள் சீதா. எல்லா குழந்தைகளும் மும்மரமாக வரைய ஆரம்பித்தனர். சீதாவிற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆன்மீகம். அவள் தன் ஊரில் நடக்கும் பங்குனி திருவிழாவை மையமாக வைத்து வரைந்தாள். வரையும் பொழுது ரகுவின் நினைவு வந்து அவளை வாட்டியது. மிகவும் பிரயத்தனம் செய்து அவன் நினைவை தற்காலிகமாக மறந்து வரைய ஆரம்பித்தாள். அனைத்து ஓவியங்களையும் தபால் மூலம் அனுப்பி வைத்தாள். ரகு தன்னுடைய வேலை, பெற்றோர், நண்பர்கள் என்று பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தான். வீட்டில் திருமண பேச்சை எடுக்க ஆரம்பித்தனர். அவனும் சம்மதம் தெரிவித்தான். சுந்தரமும் சுமதியும் அவனுக்கு பெண் தேடும் படலத்தை ஆரம்பித்தனர். அவனுக்காக பார்த்து பார்த்து வரன்களை தேர்வு செய்தனர். பின்பு தங்களுக்கு கிடைத்த மணமகள் புகைப்படத்தை அவனிடம் காண்பித்தனர். ஏனோ ரகுவின் மனதிற்கு எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை. அவனது பெற்றோர்களும் சளைக்காமல் தேடினர். அம்மா, போஸ்ட் என்று சீதாவின் வீட்டு வாசலில் நின்று தபால்காரர் குரல் எழுப்பினார். விரைந்து சென்ற சீதா தபாலை பெற்றுக்கொண்டு அதை பிரித்து பார்த்தாள். சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். அவளும் அவளுடைய மாணவர்களும் அனுப்பிய ஓவியங்கள் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிப்பு வந்திருந்தது. பரிசை பெற சென்னைக்கு வர வேண்டும் என்றும், மேலும் அவர்களது படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாகவும் அக்கடிதத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை என்ற வார்த்தையை பார்த்ததும் சீதா மகிழ்ச்சியில் பொங்கினாள். அடுத்து என்ன நடந்தது? இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.